வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாப்டர் 8 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சாப்டர் 8 11th பயாலஜியில் பயோமாலிகுல்ஸில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வந்து படிச்சிருக்கணும், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம் சாப்டர் 8. ஸோ நீங்கள் மண்டே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் அப்டேட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் சேர்த்து ஒரு 10 தான் கொடுத்துருப்பேன். 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 8லேருந்து 10 வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்சைட் கொஷின் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர், டிஃபைன் மெட்டபாலிசம், ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், வாட் இஸ் மார்பின், டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், give the reason, glucose is one of the most of well-known molecules, write the uses of cellulose, define amphoteric, what is sweater ion, write the structure of amino acids வந்து ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா define rubisco, what is coenzyme, why riboenzyme non-protein enzyme, define telomeres, write the structure of basic compounds of DNA and RNA, write the Erwin-Chargaff law, write the type of RNA. அடுத்து பார்த்தீங்கன்னா what is hydrophobic bonds, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் டைசாக்ரைட் அண்ட் பாலிசாக்ரைட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் அகர், ரைட் த யூசஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, வாட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் நிறையா வரும். சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமாலிகுல்ஸ் இருக்கும். இந்த பயோமாலிகுல்ஸ் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பயோமாலிகுல்ஸ் லெசன் ஸ்கிப் பண்ணாதீங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 12th கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு அப்படியே வரும். ரைட் அபவுட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்சைம், வாட் இஸ் ப்ரோட்டீன், ரைட் த டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் RNA, ரைட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் DNA, write the applications of enzyme, what is enzyme, write the properties of enzyme, draw the flow chart of classifications of carbohydrate, write, explain, log, key mechanism enzyme, draw and label parts of positions of DNA ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேங்க்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.